ஜோதியே வாழ்க, உள்ளம் நிறைந்தோனே வாழ்க, நீங்காதொருவனே வாழ்க, ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா, ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா, நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா, நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா, ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா, ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. ஆண்டவரே உம்மில் அன்பு கொண்டே இனி ஆனந்தமாய் உம்முன் வாழ்ந்திடுவே. ஆண்டவரே உம்மில் அன்பு கொண்டே இனி ஆனந்தமாய் உம்முன் வாழ்ந்திடுவே. என்னை துரத்தினாலும் துயரம் என்னை மாட்டினாலும் சகலரும் என்னை இகழ்ந்தாலும் சாவு என்னை சூழ்ந்தாலும் என் கண்கள் கலங்காது, என் கால்கள் இடராது, என் கண்கள் கலங்காது, என் கால்கள் இடராது. ஏனெனில் என் உயிராண்டவரே இனி என்றும் உன் கரங்களில் நான், என்றும் உன் கரங்களில் நான். ஆண்டவரே உம்மில் அன்பு கொண்டே இனி ஆனந்தமாய் உம்முன் வாழ்ந்திடுவே. நம்பிக்கையை நான் இழந்து விட்டாலும் நன்மைகளை நீர் வழங்குவீரே. மீட்பின் கிண்ணம் கையிலேந்தி
மீட்பின் பலியாயிடுவேன். நான் உந்தன் பணியாளன், நாளும் உம்மில் வாழ்ந்திடுவேன். நான் உந்தன் பணியாளன், நாளும் உம்மில் வாழ்ந்திடுவேன். ஏனெனில் என்னுயிராண்டவரே, இனி என்றும் கரங்களில் நான், என்றும் கரங்களில் நான். ஆண்டவரே, உம்மில் அன்பு கொண்டே இனி ஆனந்தமாய் உம்முன் வாழ்ந்திடுவே. ஆண்டவரே, உம்மில் அன்பு கொண்டே இனி ஆனந்தமாய் உம்முன் வாழ்ந்திடுவே. பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன். மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 9, இறை சொற்றொடர்கள் 9 முதல் 13 வரையிலானவைகள். அக்காலத்தில் மத்தேயு என்பவர் சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்ததைக் கண்டு இயேசு கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். பின்பு அவருடைய வீட்டில் பந்தியில் அமர்ந்திருந்த போது வரி தண்டுகின்றவர்கள், பாவிகள் ஆகிய பலர் வந்து இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் விருந்துண்டனர். இதை கண்ட பரிசேயர் அவருடைய சீடரிடம், உங்கள் போதகர் வரி தண்டுவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பது ஏன் என்று கேட்டனர். இயேசு இதை கேட்டவுடன், நோயற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை. பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நேர்மையாளரை அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இறைவன் படைத்த எல்லா மக்களையும் அன்பு செய்கிறார். இறைவனின் சாயலாக உருவாக்கப்பட்ட மனிதர்கள் யாருமே வெறுக்கப்படக்கூடாது. எந்த பெயரிலும் அவர்கள் ஓரங்கட்டப்படக்கூடாது. அப்படி ஓரங்கட்டப்பட்டால் அந்த மக்களையே தன்னுடைய இலக்கு மக்களாக இறைவன் மாற்றிக்கொண்டார். அதுபோலவே இறைமகன் இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய இலக்கு மக்களாக யாரெல்லாம் பாவிகள் என்று கருதப்பட்டு ஒதுக்கப்பட்டார்களோ அவர்கள் மீது தன்னுடைய பார்வையை, சிறப்பு கரிசனையை, நீதியின் போக்கை வைத்து கொண்டார் என்பதுதான் வரலாற்று உண்மை. இதில் எந்த மாற்று கருத்துக்களும் இருக்க முடியாது. அந்த இயேசுவை பின்பற்றி வர நீங்களும் நானும் தயாரா என்பதுதான் மத்தேயுடைய வாழ்க்கை நமக்கு சுட்டி காட்டுகிறது. பலி வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் அதை விட இரக்கம் நிறைந்த செயல்பாடுகளிலே உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள், அதன் வழியாக என்னை பின்பற்றி வாருங்கள் என்ற நிலையிலே இன்னைக்கு நோயாளித்தனமான ஒரு சமூகத்தில் இந்த நோயாளிகளாக கருதப்படுகிற அனைவரையும் அரவணைக்க வேண்டியது நம்முடைய கடமை, பொறுப்பு, உரிமை என்பதைத்தான் இந்த இறைவார்த்தை எனக்கு சொல்வது போன்று இருக்கிறது. எங்கே இயேசு பாவிகளோடும் வரி தண்டுகின்றவர்களோடும் விருந்து உண்கிறார்? யாருடைய வீட்டில் இந்த விருந்து நடைபெற்றது? லூக்கா நற்செய்தியாளர் இந்த விருந்து மத்தேயின் வீட்டில் நடைபெற்றதாக குறிப்பிடுகிறார். ஆனால் மத்தேயு மற்றும் மார்க்கு இந்த விருந்து இயேசுவின் இல்லத்திலோ அல்லது அவர் தங்கியிருந்த வீட்டிலோ நடைபெற்றிருக்கலாம் என்று சொல்கிறார்கள். ஒருவேளை அவர்கள் சொல்வது போல இயேசுவின் இல்லத்தில் என்றால் அது கூடுதலான சிந்தனைகளையும் நமக்கு தருகிறது. அழைத்தல் என்கிற வார்த்தைக்கான பொருளாக விருந்தினர்களை இல்லத்திற்கு அழைப்பது என்பது பயன்படுத்தப்படுகிறது. இயேசு சொல்கிறார், நீங்கள் விருந்தினர்களாக தற்புகழ்ச்சி உள்ளவர்களையும் அதிகார வர்க்கத்தினரையும் அழைக்கிறீர்கள். நானோ தங்கள் குற்றங்களை நினைத்து வருந்துகின்றவர்களையும் திருந்துவதற்கு வாய்ப்பிற்காக காத்திருக்கின்றவர்களையும் அழைக்கிறேன். ஆம், இயேசு மற்றவர்களை தீர்ப்பிடுவதற்காக அல்ல, மாறாக அனைவரையும் ஒருங்கிணைத்து அவர்களை நல்வழி செல்ல வாய்ப்பு வழங்கக்கூடியவராக இருக்கிறார். அதற்காகத்தான் அவர் வந்திருக்கிறார். இயேசுவை உண்மையாக நாம் தேட வேண்டும், நாட வேண்டும். உண்மையான உள்ளத்தை வெகு எளிதாக இயேசு கண்டறிந்து விடுகிறார். அவர்
நாம் திருந்தி வாழ்வதற்கு பல வாய்ப்புகளையும் வழங்குவதற்கு காத்து கொண்டிருக்கிறார். அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி மத்தேயு போல நாம் திருந்தி வாழ முயற்சி எடுக்க வேண்டியது நம்முடைய கடமை என்று நினைக்கிறேன். இயேசு ஒரு நல்ல ஆசிரியர். அவர் விண்ணரசின் பாடங்கள் பலவற்றையும் நமக்கு கற்றுத்தருகிறார். கற்றுத்தந்தார் சீடர்களுக்கு. அவரிடமிருந்து நல்ல பாடங்களை கற்றுக்கொள்ள அழைப்பு விடுக்கிறார். இளைப்பாறுதலை பற்றி பேசும்போது என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னவர் பலியை அல்ல இரக்கத்தை விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்களும் என்று சொல்கிறார். காரணம், இந்த செய்தி அவர்களுக்கு புதியதல்ல. இறைவாக்கினர் ஓசேயா நூலில் அவர்கள் கற்றறிந்த செய்திதான். ஓசேயா வழியாக இறைவன் உண்மையாகவே நான் விரும்புவது பலியை அல்ல இரக்கத்தை விரும்புகிறேன், எரிபலிகளை விட கடவுளை அறியும் அறிவையே நான் விரும்புகின்றேன் என்று முடிந்திருந்தார். ஆனால் பரிசேயர் இந்த உண்மையை உள்வாங்கவில்லை. எனவேதான் உங்கள் மறைநூல் அறிவை புதுப்பித்துக் கொள்ளுங்கள், மீண்டும் கற்றுக்கொள்ளுங்கள் என சொல்லாமல் சொல்கிறார் ஆண்டவர் இயேசு. நமக்கு இதில் ஒரு பாடம் இருக்கிறது. நாமும் திருநூல் மறைக்கல்வி நூல்களை கற்றிருக்கிறோம். ஆனால் அவற்றின் அடிநாதமான மானிட நேயத்தை, பரிவை, இரக்கத்தை நாம் உள்வாங்கி இருக்கிறோமா என்பதுதான் கேள்வி. அல்லது மேலோட்டமான செய்திகளை மட்டுமே பெற்றிருக்கிறோமா என ஆய்வு செய்ய பணிக்கிறார் இயேசு. இறை செய்தியின் மையம் பரிவு, தீர்ப்பிடா தன்மை, இரக்கம், புரிந்து கொள்ளுதல் என்பதை நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்கள் என்று நம்மிடமும் இயேசு இன்று சொல்லுகிறார். அதை நாம் ஆய்வு செய்து பார்ப்போம். ஆமேன். மன்றாடுவோமாக. ஆண்டவராக இயேசுவே, உம்மை போற்றுகிறோம். நீர் கற்றுத்தந்த இந்த பாடத்தை மறவாமல் பாவிகள், அறிவிலிகள், தாழ்த்தப்பட்டோர், பிற சாதியினர் என எவரை ஒதுக்காமல் அவர்களோடு இணைந்து வாழக்கூடிய, அவருடைய உரிமையை பேணுகிற, மதிக்கக்கூடிய மக்களாக நாங்கள் அனைவரும் மாற எங்கள் யாவருக்கும் உமது ஆற்றலை தாரும். ஆண்டவரே, ஆமேன். ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள் வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. கொடும் நோயின் பிணி நீக்கி நலம் தாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே. கொடும் நோயின் பிணி நீக்கி நலம் தாருமே, மனம் இறங்கும் ஆண்டவரே.
கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, உறவிழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும், உறவிழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும், உடனிருந்து பலம் தாருமே. மனம் இறங்கும் மனம் இறங்கும் மனம் இறங்கும் ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, உமது அருள்வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள்வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே. மனம் இறங்கும் ஆண்டவரே, இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே. மனம் இறங்கும் ஆண்டவரே, உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ. உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ. துயர் போக்கி துணையாக வா. மனம் இறங்கும் மனம் இறங்கும் மனம் இறங்கும் ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே. மனம் இறங்கும் ஆண்டவரே, உமது அருள்வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள்வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. மாண்புயரிவருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும்.
மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோ. மப்பகரி மப்பகரி சரி சாரிகா, மப்பகரி மப்பகரி சரி சாரிசா. இதயமே இதயமே இயேசு இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே. இரக்கமாயம் இதயம் ஆளும் இதயமே, இரக்கமாயம் இதயம் ஆளும் இதயமே. இதயமே இதயமே இயேசு இதயமே. பொழுதும் எமை மறவா இயேசு இதயமே, இதயத்துள்ளே இதயமான இயேசு இதயமே. இமை பொழுதும் எமை மறவா இயேசு இதயமே, இதயத்துள்ளே இதயமான இயேசு இதயமே. சுமையெல்லாம் தான்
சுமக்கும் இயேசு இதயமே, சுமையெல்லாம் தான் சுமக்கும் இயேசு இதயமே, சுடராக எமை மாற்றும் இயேசு இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே. பதனி சகாரி சரி, பதனி சகாரி சசா, பதனி சகாரி சரி, பதனி சகாரி சசா. மனிதநேய உணர்வு தரும் இயேசு இதயமே, மன்னிக்கின்ற குணமும் தரும் இயேசு இதயமே, மனிதநேய உணர்வு தரும் இயேசு இதயமே, மன்னிக்கின்ற குணமும் தரும் இயேசு இதயமே, உலகெல்லாம் பாசம் பொழியும் இயேசு இதயமே, உலகெல்லாம் பாசம் பொழியும் இயேசு இதயமே, உயிராக எமை காக்கும் இயேசு இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே. நீதி வழியில் நிதம் நடத்தும் இயேசு இதயமே, நிலையான நிம்மதி தரும் இயேசு இதயமே, நீதி வழியில் நிதம் நடத்தும் இயேசு இதயமே, நிலையான நிம்மதி தரும் இயேசு இதயமே, அருள்வரம் சுரந்து வழங்கும் இயேசு இதயமே, அருள்வரம் சுரந்து வழங்கும் இயேசு இதயமே, அகலாது எமை நடத்தும் இயேசு இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே, இரக்கமாயம் இதயம் ஆளும் இதயமே, இரக்கமாயம் இதயம் ஆளும் இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது, போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.